பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பதும் உங்களை கரம் பிடித்து நடத்துவதும் ரொம்ப சந்தோஷம் இல்லை? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இயேசுவோட நம்ம கூட இருந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஜெபிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் மற்றவங்களுக்காக ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு ஒரு வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23வது வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அகந்தை, பெருமை. சிலருக்கு ஒரு அகந்தை, மற்றவங்களை மதிக்கிறது இல்லை. நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, எனக்கு என்ன வேலை தெரியுமா, நான் அங்கே ஹெச்ஆர் தெரியுமா, என்னுடைய பொசிஷன் தெரியுமா. சிலர் சொல்லாட்டாலும் அகந்தையாக நடந்து கொள்ளுவாங்க. அவங்களுடைய நடக்கையை பார்த்தாலே திரும்ப ஹெட் வெயிட்னு பாருங்க. அகந்தை நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாமே தேவனுடைய கிருபை. நம்ம எவ்வளோ படித்தாலும் தேவனுடைய கிருபை, எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் தேவனுடைய கிருபை, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தாலும் தேவனுடைய கிருபை. ஒரு நாள் அகந்தைக்கு இடம் கொடுத்துறாதங்க. அதே சமயத்தில் மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். நீங்கள் அகந்தையாக இருந்தால் ஒரு நாள் தாழ்த்தப்பட்டு போயிடுவீங்க, ரொம்ப பாதிப்பை உண்டாக்கிறோம். அந்த தாழ்மையாக இருந்தால் தேவன் உங்களை கனப்படுத்துவாராம். தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. மற்றவங்க புகழ்ந்தா கூட உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. நான் சாதாரண ஒரு ஆளுங்க, இதெல்லாம் ஆண்டவுடைய கிருபை, ஆண்டவுடைய இரக்கம், அவர் என் மேலே வச்ச அன்பு, இந்த ஆசீர்வாதங்கள் என்று தாழ்மையாக நடந்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் கனப்படுத்தி கொண்டே இருப்பார். சரியா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, தகப்பனே, இந்த அகந்தையான சிந்தை எனக்கு வந்து விடாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. இந்த பெருமை எனக்கு வேண்டாம். ஒரு நாள் இந்த பெருமைக்கு நான் இடம் கொடுத்து விடாதபடி தாழ்மையாய் நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆசீர்வாதம்லாம் நீங்க கொடுத்த கிருபை, நீங்க கொடுத்த நன்மைகள், எப்பொழுதும் தாழ்மையாய் நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்களை போல மன தாழ்மையை எனக்கும் தாங்க. நான் பெருமையான சிந்தை என்னை விட்டு முற்றிலும் விலகி போகட்டப்பா. நீ தாழ்மையை தருகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.